ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு யங் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸும் இன்னைக்கு மேட்ச் விளாண்டு சென்னை தன்னோட ரெண்டாவது வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. 147 தான் சேஸ் பண்ணணும். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை வழக்கம் போல் தோனி கடைசி ஒரு வரைக்கும் இழுத்து ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்க வச்சு அவரை தவிர பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் டென்ஷன் ஆகி 19.4 ஓவர்ஸில் சென்னை கடைசியாக ஜெயிச்சிச்சு. ஸோ இந்த மேட்சை பற்றி பார்க்கணுன்னா டாஸ் ஜெயிச்சு டெல்லி பேட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஸ்பின் ஆகிற பிச்சு. ஒரு 160 170 ஓரளவுக்கு நல்ல ஸ்கோராக இருந்திருக்கும், பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும் ஆப்போனன்ட் டீமுக்கு சேஸ் பண்ண. அதுக்கு தகுந்த மாதிரியே ரெண்டு டீமும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. டெல்லியோட செலெக்ஷனில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு, ஏன் சந்தீப் லமிச்சானே விளாடலை அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு ஸ்பின் பிச்சுன்னு தெரிஞ்சும் அவர் எடுக்கல. கீமோ பால் தான் இன்றைக்கி விளாண்டாரு. டெல்லி ஆக்சுவலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பிருத்திவிஷா ஒரே ஓவரில் ஷெட்யூல் தாகிற 3 பவுண்டரி அடித்தாலும் தீபக் சஹர் கன்சிஸ்டண்டாக 2 மேட்சாக நல்லா போட்டுட்ருக்காரு. இன்றைக்கி ரொம்ப நல்லா போட்டார். 4 ஓவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிருத்திவிஷா பவர் பிளேயில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிக்கர் தவன்னா ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தார் ஸ்ரேயாசையோட. ரிஷப் பந்த் வந்தோன்னா ஸ்கோர் கொஞ்சம் அப்பாச்சு, ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக ஆனார். பட் ரிஷப் பந்த் சிக்கர் தவானோட ரோல் நேற்று சொன்ன மாதிரியே ஒரு எண்டு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறது ரிஷப் பந்தோட ரோல் தான் அடிக்கிறது. ரிஷப் பந்த் அடிக்க போனார், ஓரளவுக்கு நல்லாவே அடித்தார். பட் ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அடிக்காமல் பிராவோ பால் அவுட் ஆகிட்டார். இன்றைக்கி ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு டிவைன் பிராவோ நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு ஓவர் 17 ரன்ஸ் கொடுத்தாலும் ஹி கேம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி. வந்து 3 விக்கெட் வேறு எடுத்தார். ஸோ டெஃபினெட்லி பிராவோக்கு இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். 160 170 ஒரு ஸ்டேஜில் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ 147 தான் டெல்லியால் அடிக்க முடிஞ்சு. பட் சென்னை ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷேன் வாட்சன் வந்து பிட்னி எடுத்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினார். இஷாந்த் சர்மா ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்தவொன்னே 57 கேட்சை விட்டாங்க சிக்கர் தவன். பட் ஷேன் வான் ஏன்னா இந்த பிச்சு லேட்டாக கொஞ்சம் ஸ்லோவாகும், அந்த அந்த காரணத்தை வச்சு ஷேன் வாட்சன் சுரேஷ் ராய்னா 2 பேரும் பொழந்து கட்டினாங்க. ஒரு ஸ்டேஜில் 10 ஓவரில் 98 ரன். தோனி உள்ளே வந்தப்போ 58 பாலில் 50 ரன் தான் அடிக்க வேண்டியிருந்துச்சு. தோனி இழுத்து கடைசி வரைக்கும் கொண்டு போனார். அக்ஷர் பட்டேல் ஓவர் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் பால் மட்டும் சிங்கிள் அடித்தார். அது தோனி அப்படிங்கிறதான் நமக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருந்துச்சு, எப்படி மேட்சை முடிச்சிடுவார் அப்படின்னு. பட் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இவ்வளோ இழுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல. பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு யாருக்கும் புரியல எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும்னு. ஏன்னா கேதார் ஜாதவ் முன்னாடி கூட கொஞ்சம் ரெகுலராக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தோனி வந்தாலும் ஒரு ஸ்லோ பண்ண மாதிரி எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்காக எல்லாத்துக்குமான்னு தெரில. பட் கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. முக்கியமாக ரபடா லாஸ்ட் ஓவர் போடுறப்ப ஃபஸ்ட்டு 3 பால் வர டாட் பால். ஸோ அதோட மேட்ச் போயிடுமோ அப்படின்னு நினச்சிருக்கப்போ ஒரு பவுண்டரி அடித்தார். அதே மாதிரி டெல்லி சைடில் பார்த்தீங்கன்னா எதுக்கு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ரபடா வச்சிருக்க தேவையில்லை. அந்த அமித் மிஸ்ரா போட்ட ஓவரை ரபடா போட்டு லாஸ்ட் ஓவர் அமித் மிஸ்ரா போட்டுக்கலாம். ஒருவேளை ரபடா அந்த ஓவரில் 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்திருந்தாங்கன்னா 19வது ஓவரில் முன்னாடியே போட்டு ஒருவேளை மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நடக்கலை, டெல்லி தோற்று போச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வழக்கம் போல் போன வருஷம் சாம்பியன் அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. ஒரு கூல் கேப்டன் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வழக்கம் போல் முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் அமித் மிஸ்ரா பாலில் 19வது ஓவரில் அடித்த 6 அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி கீமோ போல் பால் ஒரு பவுண்டரி அடித்தார். ஸோ எப்போ தேவையோ அப்படி அடிச்சிட்டாரு. பட் ஒரே ஒரு ஒருத்தர் என்னன்னா ஏன் தலைவர் முன்னாடியே அடிக்கலை, எதுக்கு 19வது வரைக்கும் இழுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருந்துச்சு. அதுதான் தோனியோட ஆட்டம், அப்படி தான் அவர் விளையாட போகிறாரு. சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் எல்லாம் அதை பொறுத்து பார்த்துட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்து அதே மாதிரி நாளைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர் 2 பேரும் ஒரு விக்ட்ரி அப்புறம் நாளைக்கு மோதுறாங்க. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச் முடிஞ்சவொடனே அதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.